என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோ என் ஸ்கீமில் மேக்ஸில் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிப்ளமோ என் ஸ்கீம், அதாவது டோட் சிலபஸில் நம்மளுக்கு ரெண்டு மேக்ஸ் இருந்தது என் ஸ்கீமில். ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒரு மேக்ஸோ, செகண்ட் செமஸ்டர் ஒரு மேக்ஸ். ஃபஸ்ட் செமஸ்டர் இருக்கிற மேக்ஸ் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இருந்தது. செகண்ட் செமஸ்டர் இருக்கிற மேக்ஸ் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 இருந்தது. சரிங்களா? அது எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 உடைய கோடு வந்து 40012. அது ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸு. சரிங்களா? இப்போது இந்த மேக்ஸை இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அரியர் வச்சுருந்தேன்னா இதெல்லாம் படிக்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ தான் நான் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு உண்டான 5 யூனிட்டுக்கு உண்டான எல்லா வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சு. இங்கே பாருங்கள், பிளேலிஸ்ட்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? நீங்கள் எதை படிக்கணும்னு ஃபஸ்ட் சொல்கிறேன். டிப்ளமோ மேக்ஸ் 1 என் ஸ்கீம்ங்கிற பேரில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் 5 யூனிட்டுக்கு உண்டான எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து முதல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கணும். அடுத்து சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க சார்னு கேட்பீங்க. இதை தான் சார் படித்தா நம்மளுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வரும்னு கேட்பீங்க. அதுதான் பாருங்கள், சென்டம் சேலஞ்ச் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிப்ளமோ மேக்ஸ் 1 என் ஸ்கீம்னு இந்த பேரில் வந்து இருக்கும். இப்போ நான் சொல்கிறவுடைய பிளேலிஸ்ட் எல்லாம் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் வந்து டிப்ளமோ மேக்ஸ் 1 என் ஸ்கீம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் 5 யூனிட்டுக்கு உண்டான எல்லா வீடியோஸ் இருக்கும். செகண்ட் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் பாருங்கள், சென்டம் சேலஞ்ச் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிப்ளமோ மேக்ஸ் 1 என் ஸ்கீமில் 5 யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 ஃபஸ்ட் செம் ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிப்ளமோ என் ஸ்கீம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் 5 யூனிட்டுக்கு உண்டான ஆன்சரோட இருக்குது வீடியோ. செகண்ட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணுங்கிறத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து செலக்டிவாக கொடுத்துருக்கோம். தேர்டு பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த 3 பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். இதுக்குள்ளே இருந்து தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, அதாவது 40012ங்கிற கோர்ஸ், அதாவது சப்ஜெக்ட் கோடில் நீங்கள் வந்து இது டிப்ளமோ மேக்ஸ் 1, அதை டிப்ளமோ மேக்ஸ் வந்து என் ஸ்கீமில் அரியர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த 3 பிளேலிஸ்ட்டை பார்க்கணும். சரிங்களா? இந்த 3 பிளேலிஸ்ட்டுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும். மேக்ஸ் 1 அரியர் வச்சுருக்கவங்க இதை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், மேக்ஸ் 2க்கு அரியர் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய சப்ஜெக்ட் கோட் பாருங்கள், 40022 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2. இது செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸ். இப்போ நம்ம இதில் என்ன பிளேலிஸ்ட்டு பார்க்கோன்னா, மேக்ஸ் 2ல் அரியர் வச்சுருந்தீங்கன்னா டிப்ளமோ மேக்ஸ் 2 என் ஸ்கீம்னு கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட்டு. அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து எல்லா யூனிட்டுக்கு உண்டான ஆன்சர்ஸ் இருக்குது. அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இப்படி இந்த மாதிரி பேரில் கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட்டு. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். பாலிடெக்னிக் செகண்ட் செமஸ்டர் டிப்ளமோ என் ஸ்கீம்ன்ட்டு. இப்போ இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பாருங்கள், போர்டு எக்ஸாம் 10 days சேலஞ்ச் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிப்ளமோ மேக்ஸ் 2 ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் அதாவது செகண்ட் பிளேலிஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதுலேயும் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அப்புறம் 10 days சேலஞ்ச் 10 நாளில் இந்த டிப்ளமோ மேக்ஸ் 2 வந்து எப்படி படிக்கிறதுங்கிறது அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பிளேலிஸ்ட் பாருங்கள், போர்டு எக்ஸாம் ஆன்சருக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ் 2 டிப்ளமோ என் ஸ்கீம்னு கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதனுடைய பிளேலிஸ்ட் இதில் வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன். இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். ஏன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், எல்லா யூனிட்டுக்கு உண்டான ஆன்சர் வந்துடுச்சு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, 10 days சேலஞ்ச் வந்துச்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இது இப்போ நான் கொடுத்த எல்லா பிளேலிஸ்டினுடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மேக்ஸ் 1ல் அரியர் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸ் 1க்கு உண்டான பிளேலிஸ்ட் என்னென்ன சொன்ன பாருங்கள். இந்த 3 பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 பிளேலிஸ்ட்டில் கூடிய வீடியோஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மேக்ஸ் 2ல் அரியர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பேர். இந்த இதோடைய பிளேலிஸ்ட்டில் கூடிய வீடியோஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஒன்று விடாமல் நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸ் 1 மேக்ஸ் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதனுடைய லிங்க்கை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதில் கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். சரி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு
வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.